பிட்காயின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், பட் ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி முதலே நம்ம பார்த்துட்டோம். பாகம் 1 பார்த்துட்டோம். பார்க்காத நபர்களுக்கு ஐ பட்டனில் தந்துடுறேன். இந்த பிட்காயினை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி, அது என்னப்பா இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி, பிளாக் செயின் படித்தாதான் பிட்காயினை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, இதை எப்படி கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண போகிறாங்க? இப்போ இந்தியாவில் ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மூன்றாவது ஒரு கேள்வியாக, இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய விலை ஏறி இறங்குதே, இதை எப்படி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு அடித்தளம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை நல்லபடியாக தெரிஞ்சு கொண்டாதான் அடுத்தடுத்ததாக இருக்கக்கூடிய பலவிதமான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இதில் காசு சம்பாதிக்க முடியுமா, எப்போ இது டவுன் ஆகும், எப்போ இது ரொம்ப பெரிய பீக்குக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். படிச்சிடலாமா? இது பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிறைய பேருக்கு இது தேவையில்லாத டாபிக் மாதிரியே இருக்கும். என்னடா பிளாக் செயின் சொல்கிறான், பிட்காயின் சொல்கிறான், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எதிர்காலத்தில் நிறைய நபர்களால் பேசப்படக்கூடிய, படிக்கப்படக்கூடிய, இல்லாட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த டாபிக். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது வெறுமனே இந்த கிரிப்டோ கரன்சிக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியே கிடையாது. 1991 இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 சயின்டிஸ்ட் ரொம்ப பெரிய அளவில் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகாமல் 2008, 2009 தான் அதுக்கான விடிவு காலம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2008, 2009 பிளாக் செயினை பேஸ் பண்ணி பிட்காயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2020, 2021 பல வல்லுநர்கள், அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அறிவியலாளர்களாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பெரிய அளவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா, ஓட்டிங். இந்த ஓட்டிங்கை பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் அது மட்டும் நடந்துச்சுன்னா இங்கே யாராலையுமே கள்ள ஓட்டு அப்படிங்கிறத போட முடியாது. யார் எந்த நேரத்தில் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியக்கூடிய வகையில் இதை மாடிஃபை பண்ணலாம். ஸோ தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தலாம் இதை யார் போட்டிருக்காங்க, இந்த ஓட்டு யாருடையது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம். இப்படி பல விதமான நன்மைகள் இருக்குது. இன்னொரு நன்மை என்ன தெரியுமா? இப்போ ஒரு ப்ராடக்ட்டுங்க, உதாரணத்துக்கு 1 கிலோ ஆப்பிள் அப்படிங்கிறது நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பேக்கிங்கில் வருது. ஸோ இந்த பேக்கிங் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா நல்லதா இல்லையா? என்னடா ஒரு பேக்கிங் இருக்குது, அது எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியணுமா, நான் அதை சாப்பிட தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு நியூஸ் வருது, ஆப்பிள் இப்படி பேக்கிங்காக நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, அதில் ஒரு பேக்கிங்கில் மட்டும் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நியூஸ். ஸோ இது என்னவாகும்? ஒட்டு மொத்தமாக அந்த ஆப்பிள் அப்படிங்கிற அந்த பேக்கிங்கே பாதிக்கும். யாருமே அந்த பேக் பண்ணப்பட்ட ஆப்பில் வாங்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த கரெக்டாக விஷம் கலந்த அந்த பர்டிகுலர் அந்த பேக்கிங்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய பேனிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்கிறது சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள் நீங்கள் யோசிக்க உங்களுக்கு தோணும். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு பிளாக் செயினை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பிளாக் செயினில், அதாவது ஒரு பிளாக் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு பிளாக், அந்த பிளாக் இன்னொரு பிளாக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிளாக் இன்னொரு பிளாக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு செயின் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிறது தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு பிளாக் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரியான ஆப்ளிகேஷனுக்கு இந்த பிளாக் செயினை உருவாக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போது நானும் என் நண்பனும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். எனக்கும் அந்த நண்பனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்ன, நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சரக்குகளை கொடுத்து வாங்க போகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கணும். இதுக்காக நான் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறேன்னா ஒரு பிளாக்ல என்ன இருக்கும், இது விக்கி கொடுத்ததா, விக்கியினுடைய நண்பன் கொடுத்ததா, எவ்வளவு யூனிட் கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஓட்டிங்காக போட போகிறோம், இல்லாட்டி ஓட்டிங்காக ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன தெரியணும், வயது என்ன, யார், அவருடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பிளாக்.
ஸோ அந்த பிளாக் அப்படிங்கிறது நம்ம எந்த அப்ளிகேஷனுக்காக எதுக்காக உருவாக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அதில் டேட்டா அப்படிங்கிறது நிரப்பப்படுது. ஸோ ஒரு பிளாக்ல என்ன இருக்கும், டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் மெயின் விஷயம். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக்ல எவ்வளவு பிட்காயின் இருக்கு, அந்த பிட்காயினுடைய வேல்யூ என்ன, இல்லாட்டி எத்தனாவது பிட்காயின் இந்த ஒரு பிளாக்ல இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிளாக்ல ஒரு டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இந்த டேட்டா ஒரு பிளாக் அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் ரூமில் விக்கி அப்படிங்கிறதுலையே 2 விக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எந்த விக்கியை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே நேரத்தில் ஜி விக்கி அப்படின்னு ஒரு நபரும் இன்னொருத்தில் எம் விக்கி அப்படின்னு ஒரு நபரும் இருந்தாங்கன்னா ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நமக்கு இனிஷியல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு பிளாக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. NONCE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான்ஸ் அப்படிங்கிறது ஒரு 32 ஹோல் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 32 நம்பர் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பெயர் அப்படின்னே வச்சுக்கோங்க. இந்த நான்ஸ் தான் ஒரு பிளாக் கிரியேட் ஆகும்போது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும். அந்த நான்ஸும் உருவாகும். அதாவது அந்த பிளாக்குக்கு ஒரு பெயர் இருக்கு, அது ஒரு 32 டிஜிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த 32 டிஜிட்டை இன்புட்டா கொடுத்து ஹேஷிங் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. அது எதுக்குடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த ஹேஷிங் தான் இந்த பிளாக் செயினை ரொம்ப டைட்டாக, ரொம்ப செக்யூராக ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் நம்ம எல்லாருமே 4 டிஜிட் பின் நம்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 3453 அப்படிங்கிற ஒரு பின் நம்பரை நான் பயன்படுத்துகிறேன். இதே மாதிரி என்னுடைய பாஸ்வேர்டை கண்டுபிடிப்பதற்கு என் நண்பன்கிட்ட என் மொபைலை கொடுக்குறேன். அவன் என்ன செய்வான், 1222 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சு பார்ப்பான், 0000 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சு பார்ப்பான். இப்படி டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் அடிச்சு பார்ப்பாங்க. ஸோ 0 to 9 இப்படி 10 டிஜிட் 1 2 3 4 5 6 7 8 9 0 இந்த எண்களை 4 டிஜிட்டாக மாற்றுற காம்பினேஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 இருக்குது. 10,000 முறை நம்ம காம்பினேஷனை மாற்றி போடும்போது என்னுடைய பாஸ்வேர்டை யாரால் கண்டுபிடிக்க முடியும், என் நண்பனால் கண்டுபிடிக்க முடியும். வெறும் 10,000 முறை தான். இது ஒரு சாஃப்ட்வேராக ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அதிநவீன கம்ப்யூட்டர்ஸ் அந்த பாஸ்வேர்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது 10,000 தானே அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கிரிப்டோ கரன்சி இல்லாட்டி பிளாக் செயினுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். பிளாக் செயினில் ஆல்ரெடி அந்த பிளாக்குக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நான்ஸை வச்சு ஒரு ஹேஷிங் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 256 கேரக்டரை உள்ளடக்கிய ஒரு ஹெக்ஸாடெசிமல் வார்த்தையாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளவு காம்பினேஷனை நம்ம உட்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி காம்பினேஷனை போட்டு பார்க்கணும். ஒரு ஹேக்கர் நினைக்கிறாருப்பா, ஒரு பிளாக்கை நம்ம என்ன செய்யணும், அதை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேஷிங்கை உடைப்பதற்காக நான்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த நான்ஸ் ப்ளஸ் இந்த ஹேஷுக்கு காம்பினேஷன் எவ்வளவா இருக்கும், 400 கோடி முறை ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கும்போது தான் ஒரு நம்பர் அவங்களுக்கு கிடைக்கும். இது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. இதுக்காகத்தான் நான்ஸ் அப்படிங்கிறதும் ஹேஷிங் அப்படிங்கிறதும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு பிளாக் உருவாயிருச்சு சரியா. ஒரு பிளாக்ல இப்போ என்னெல்லாம் இருக்குது, டேட்டா இருக்குது, நான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஹேஷ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்ததா இந்த ஒரு பிளாக், இதுதான் முதல் பிளாக்னா இதனுடைய ப்ரீவியஸ் பிளாக் இருக்குமா, நான் தான் தொடக்க வீரர் அப்படின்னா எனக்கு முன்னாடி யாராவது களம் இறங்கியிருப்பார்களா, இல்லை. ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் அப்படிங்கிறது அங்கே என்னவாக்கப்பட்டிருக்கிறது, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அடையாளப்படுத்தப்படும். அடுத்ததா இன்னொரு பிளாக் உருவாகுது. இந்த பிளாக்குக்கு முன்னாடி யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் பிளாக் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட இந்த பிளாக்கினுடைய நெக்ஸ்ட் யாரு, இவங்க தான் அப்படிங்கிறத இவங்க நோட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பிளாக்கு கீழே நோட் பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ உருவாச்சு பாருங்க இன்னொரு பிளாக். இந்த பிளாக்கினுடைய ப்ரீவியஸ் யார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். இந்த பிளாக்கினுடைய அட்ரஸ் அப்படி இல்லைன்னா ஹேஷ் அப்படிங்கிறது இந்த பிளாக்ல செய்யப்பட்டிருக்கும். ஸோ கனெக்டட். நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு பிளாக்கு கிடச்சிச்சின்னா இந்த பிளாக்குக்கு நெக்ஸ்ட் யார், இதுக்கு நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி அங்கே ட்ராவல் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த பிளாக்கை கண்டுபிடிக்க முடியும். 3வது பிளாக்லேருந்து அதுக்கு பின்னாடி வந்து யார் அதனுடைய முதல் பிளாக் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். இப்படி இந்த பிளாக்ல நான்ஸ், ஹேஷ், டேட்டா ப்ளஸ் ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் இவங்களுடைய அட்ரஸும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே நம்ம ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதை தான் ஹேஷிங் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஹேஷிங் ஃபார்மேட்டை ஒரு ஹேக்கர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய மேத்தமேட்டிக்ஸ் அல்கோரிதத்தை எல்லாமே ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
இப்போ நம்மகிட்ட இருக்கிற அடுத்த கேள்வி இவ்வளோ புரிஞ்சிருக்கும். புரியலனா ஒரு 2 நிமிஷம் வீடியோவை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க, நல்லா புரியும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு ஹேக்கர் வந்து இப்போ 5-6 பிளாக் ரெடி ஆயிடுச்சுப்பா, 3வது பிளாக்ல இருக்கக்கூடிய டேட்டாவை திருட போறாங்க. 3வது பிளாக்ல இருக்கக்கூடிய டேட்டா 100 பிட்காயின் அப்படிங்கிற ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பிட்காயினை ஹேக்கர் நினைக்கிறாரு 0 பிட்காயினா மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ 3வது பிளாக்கை அவர் கண்டுபிடிச்சிட்டா இங்கே என்ன நடக்கும்? 3வது பிளாக்ல இருந்து 2வது பிளாக்ல இந்த 3வது பிளாக்கினுடைய அட்ரஸ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஹேஷ் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் டேட்டாவை மாற்றும் போது அங்கே உருவான அந்த ஹேஷ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹேஷிங் அப்படிங்கிறது மாறிவிடும். இந்த டேட்டாவில் சின்னதாக ஒரு புள்ளி மாறினாலோ இல்லை அந்த டேட்டாவே இல்லாமாக்கினாலோ இங்கே உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஹேஷ் வேல்யூ மாறிவிடும். அப்படி மாறும்போது இந்த 3வது பிளாக்ல இருந்து 2வது பிளாக்ல உள்ள கண்ணியும் துண்டிக்கப்படும், 4வது பிளாக்லையும் இந்த பிளாக்கினுடைய அட்ரஸ் தவறாக காண்பிக்கப்படும். உடனே இது என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறத டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு பிளாக் அப்படிங்கிறது உருவான உடனே அது ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த கம்ப்யூட்டர் என்ன நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த நெட்வொர்க்கில் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அத்தனை நபர்களுக்கும் இந்த பிளாக்குக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பகிரப்படுகிறது. இப்போ 100 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 100 கம்ப்யூட்டர்லையும் இந்த பிளாக்குக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். 5 பிளாக் ரெடி ஆயிருக்குன்னா 5 பிளாக்குக்கு இன்ஃபர்மேஷனும் 100 கம்ப்யூட்டரில் வந்திருக்கு. இந்த 100 கம்ப்யூட்டரில் 50வது கம்ப்யூட்டரில் தான் இப்போ ஹேக்கர் உட்காந்து அதில் 3வது பிளாக்கை திருட நினைக்கும் போது மீதம் இருக்கும் 99 கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவிலிருந்து இந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய டேட்டா மட்டுமே டிஃப்ரெண்டாக இருப்பதால் இது ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யாரால் உணர்ந்து கொள்ள முடியும்? இந்த 99 கம்ப்யூட்டரால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரம் 50வது கம்ப்யூட்டரில் ஒரு ஹேக்கர் இருந்தார், அந்த இடத்துல தான் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, அவரை பிடிச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் இல்லாட்டி நெட்வொர்க் அட்மின் இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பகிரப்படும். அந்த ஹேக்கரால் ஈஸியாக இதை ஹேக் பண்ண முடியாது. இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் யாராலையுமே கள்ள ஓட்டு போட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் புரியணும்னா இல்லாட்டி இதை ஈஸியாக உடைக்கணும், ஒரு ஹேக்கரால் இதெல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 50 கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 50 கம்ப்யூட்டர்லையும் ஹேக்கர்ஸ் உட்காரணும். ஒரே ஹேக்கர் 50 கம்ப்யூட்டரையும் சேர்ந்து அதை ப்ராசஸ் பண்ணி 50 கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை மாற்றும் போது தான் மீதம் இருக்கும் 50 கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டா கன்ஃபியூஸ் ஆகி அந்த ஒரு ஸ்டேஜை மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும். பட் அது இப்போதைக்கு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக நானும் என் நண்பனும் ஒரு டிரான்சாக்ஷன் செய்ய போகிறோம்ப்பா. அதாவது நான் 50 ரூபாய் கொடுக்க போகிறேன், நான் 50 ரூபாய் என்னுடைய நண்பனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளாக் உருவாக்கப்படுது. அந்த பிளாக்குக்கு ஒரு நான்ஸ் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி அதன் வழியாக ஒரு சீக்ரெட் கோடு ஹேஷ் அப்படிங்கிறத உருவாக்கி ஒரு பிளாக்கை நான் என்ன செய்கிறேன், என் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறேன். இதே டேட்டாவை என் நண்பனுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன். என் நண்பன் இன்னொரு நண்பனுக்கு 100 ரூபாயை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பிளாக் கிரியேட் ஆகுது. அந்த பிளாக்ல என்னுடைய நண்பனும் அவனுடைய டிரான்சாக்ஷனும் பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கு ப்ரீவியஸாக இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிற இந்த பிளாக்கினுடைய அட்ரஸும் புதிதாக உருவாக்கக்கூடிய பிளாக் அட்ரஸில் வந்துடும். இப்படி ஒவ்வொரு நபர்களும் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லா பிளாக்லையும் என்ன செய்யப்படுகிறது, கொஞ்சமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது, டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த பிளாக் இல்லாட்டி நான் என் நண்பனுக்கு கடன் கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த பிளாக்கை இவங்களால ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ நான் என் நண்பனுக்கு கடன் கொடுத்தது இங்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆனது தான். அதை மாடிஃபை பண்ண முடியாது, டிலீட் பண்ண முடியாது. அதை டிலீட் பண்ணால் இங்கிட்டும் இடிக்கும் அங்கிட்டும் இடிக்கும், அந்த பிளாக்லையும் பிரச்சனை வரும், இந்த பிளாக்லையும் பிரச்சனை வரும். டோட்டலாக நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால தான் இது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் நினைக்குது, இப்போ சீனாவினுடைய கவர்மெண்ட் நினச்சி விக்கியினுடைய டிரான்சாக்ஷனை மட்டும் டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில் முடியவே முடியாது. ஏன்னா விக்கியினுடைய டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி அடுத்த பிளாக் ரெடியாக இருக்கும், அதுக்கு அடுத்த பிளாக் ரெடியாக இருக்கும். விக்கியினுடைய டிரான்சாக்ஷனை எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சி பிடுங்கி எடுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அதிலிருந்து வந்த கண்ணிகள் எல்லாமே செயலிழந்து விடும். அது அந்த பிளாக் செயினையே முழுவதுமாக பாதிக்கும். ஸோ இது ஈஸியாக அப்படி செய்ய முடியாத காரணத்தினால தான் பல அரசாங்கங்களும் இதை என்ன செய்ய நினைக்கிறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான சட்டத்தை தான் பல நபர்களும் இயற்றுவதற்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதனால தான் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிக்கு நாங்கள் தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்ல போவதாக ஒரு செய்தி வெளியானது.
இப்போ இருக்கிற அடுத்த டவுட், அதை எப்படி கவர்மெண்டால் கட்டுப்படுத்த முடியும் விக்கி? ஏன்னா நீ சொன்ன எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கும், இதை எப்படி ஒரு கவர்மெண்டால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? அந்த கேள்விக்கான பதில் தான் பிளாக் செயின் 4 விதமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பப்ளிக் பிளாக் செயின். அதாவது ஒரு பப்ளிக் நினச்சாங்கன்னா ஒரு பிளாக்கை, அதாவது என்னுடைய டிரான்சாக்ஷன் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கில் இன்சர்ட் பண்ண முடியும். தப்பான இன்ஃபர்மேஷன் இல்லை, உண்மையான இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆதென்டிசிட்டி என்ன? நான் ஒரு பப்ளிக் யூசர், என்னால் செய்ய முடியும். ஆனால் அதே ஐட்டத்தை, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை ப்ரைவேட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் செய்கிறது. அங்கே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு கொடுக்கப்படும்? அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும். விக்கியும் இன்னொரு நண்பனும் டிரான்சாக்ஷன் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நேரடியாக ஃபஸ்ட்டு யாருக்கு போகும்? அரசாங்கத்துக்கு போகும். அரசாங்கம் பிளாக் செயினில் ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி விக்கி இந்த நண்பனுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தாம்பா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய டிரான்சாக்ஷனை பிளாக் செயின் இல்லாமல் வேறொரு இடத்துல கவர்மெண்ட் வழியாக இன்சர்ட் பண்ணுறதை நம்ம என்ன செய்கிறோம்? ப்ரைவேட், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அதை ப்ரைவேட் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைவேட் பிளாக் செயின் டெக்னாலஜியை தான் இவங்க எதவா மாத்திரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? பப்ளிக் ஓரியன்டா இல்லாட்டி கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு பண்ண, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியாக மாற்றுவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பல நாடுகளும் இந்த ஒரு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயத்தை கேட்கும் போதே கொஞ்சமாக தலை சுத்தும்ல. இதெல்லாம் மறுபடியும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாக் செயினில் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு 10 நிமிட இடைவேளை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி இன்னும் விவரமாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பிளாக் செயினா என்ன, அந்த பிளாக் என்ன, அந்த பிளாக்ல என்னென்ன டேட்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும். அதில் நிறைய விதங்கள் இருக்குது. நம்ம ப்ரைவேட் பிளாக் செயின் மற்றும் பப்ளிக் பிளாக் செயினை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 பிளாக் செயின் இருக்குது. அது இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இப்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, இது எப்படி விக்கி இந்த மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், பிட்காயின் கூட நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ண போகிறோம். பிட்காயின் எப்படி உருவாக்கப்பட்டது, பிட்காயின் பிளாக் செயின் மைனிங், இதுக்கு என்ன சம்பந்தம்? இது தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வரவே வராது. பிட்காயினை 2008 2009 ஒரு நபர், உண்மையான பெயரா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது, அந்த பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சட்டோஷி அப்படிங்கிறவர் தான் ஒரு ஒயிட் பேப்பராக நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்படி பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு கரன்சியை எல்லாருக்குமே அறிமுகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கரன்சினா இது பணமாக நம்ம கையில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதாவது ஒரு பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். 50 பிட்காயினை தான் அவர் என்ன இனிஷியலாக செய்கிறாரு, வேறொரு நண்பருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெறும் 50ங்கிற ஒரு வார்த்தையை எழுதி அனுப்புகிறாரு. ஸோ இந்த 50 பிட்காயின்லேருந்து தொடங்குறத மக்கள் என்ன செய்கிறாங்க? பரவாயில்லையே, இது எப்படியா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பணமாக இல்லை, சும்மா யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்னொரு நண்பன் ஒரு பிளாக்ல நல்லபடியாக கட்டுரை எழுதியிருக்கேன்னா எனக்கு இந்த 50 பிட்காயின் அப்படின்னு சொல்லி அவங்க தருவாங்க. அதாவது சாஃப்ட்வேரில் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு பிளாக்காக கிரியேட் ஆகுது, ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒரு பிட்காயின் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு 50 பிட்காயினை எனக்கு ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த 50, 100, 150 அப்படி இப்படின்னு சொல்லி பிட்காயினை தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக சொல்ல போனால் 2010 மே மாதம் 22ஆம் தேதி ஒரு நபர், அவருடைய பெயர் லாஸ்லோ ஹன்சேஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த லாஸ்லோ அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்கிட்ட 10,000 பிட்காயின் இருக்குது, அதை வச்சுட்டு எனக்கு ஒரு பீஸா தாரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிகிட்ட கேட்குறாங்க. அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, 10,000 பிட்காயின் இருக்கா, ஓகே அதை எனக்கு அனுப்பிடு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஒரு பீஸாவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி 10,000 பிட்காயினை வாங்கிட்டு இவங்க என்ன அனுப்புகிறாங்க, ஒரு பீஸாவை அனுப்புகிறாங்க. இந்த 10,000 அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. என் அக்கௌண்ட்டில் 10,000 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய கணக்கு. இப்போ இன்னொரு நண்பர் எனக்கு ஒரு பிட்காயினை தாரார் அப்படின்னா அது 10,001 மாறும். வெறும் நம்பர் மட்டும்தான். ஸோ இந்த நம்பர் யாருக்கு நான் கொடுக்குறேன்? இன்னொரு நபருக்கு, இல்லாட்டி அந்த பீஸா ஓனருக்கு கொடுக்கும்போது அந்த ஓனருக்கு கீழே இந்த 10,000 பிட்காயின் இல்லாட்டி 10,000 அப்படிங்கிற எண் அவருக்காக மாற்றி வைக்கப்படுகிறது. ஸோ அவர்கிட்ட இப்போ என்ன இருக்குது, 10,000 பிட்காயின் இருப்பதாக நம்ம நினச்சிக்கிறோம். அந்த 10,000க்கு பதிலாக இவர் என்ன கொடுக்குறாரு, பீஸாவை கொடுக்குறாரு. இப்படித்தான் முதல் முறையாக இந்த பிட்காயின் அப்படிங்கிற இந்த ஒரு பேச்சிலிருந்து பணம் இல்லாட்டி ஒரு பொருள் ஈட்டுவதற்கு மனிதர்கள் முயல்கிறார்கள். அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதிலிருந்து தொடங்கினது தான். ஓகே, என்கிட்ட இப்போ 10,000 பிட்காயின் இருக்கா, உன்கிட்ட 2 பிட்காயின் இருக்கா, அந்த 2 நான் உனக்கு ஒரு சின்னதாக ஒரு பென்சில் தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க.
நிறைய பேர் அதை ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறாங்க. இப்படி அப்படின்னு சொல்லும்போது இதை ஏன் ஒரு கரன்சியாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம 10 ரூபாய் கொடுக்குறோம், நம்ம வாங்கின பொருளினுடைய விலை 9 ரூபாய். அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சில்லறை இருக்காது. அந்த சில்லறைக்கு பதிலாக என்ன தருவாங்க? ஒரு முட்டாயை தூக்கி தருவாங்க. இந்த முட்டாயினுடைய விலை 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அப்படி நம்புறதுனால அந்த முட்டாயை வாங்கிட்டு அதை அப்படியே பேக்கெட்டில் போடுறோம். இப்போ நம்ம கொடுத்த 10 ரூபாய்க்கு 9 ரூபாய் பொருள் ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம். 1 ரூபாய்க்கு பதிலாக என்கிட்ட ஒரு முட்டாய் இருக்குது. இதே மாதிரி என்கிட்ட 10 முட்டாய் இருக்குது. இந்த 10 முட்டாயை கொடுத்து 100 ரூபாயினுடைய பொருளை என்னால் வாங்க முடியுமா என்று கேட்டால் அதுதான் பிட்காயினில் நடந்துட்டு இருக்கு. யாரோ உருவாக்கின இடத்துல 1 பிட்காயின் 2 பிட்காயின் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த 2 பிட்காயின் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சும்மா டிரான்சாக்ஷன் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 1000, 2000, 10,000 அப்படிங்கிற பிட்காயின் பல நபர்களிடம் இருப்பதாக அங்கே எல்லாருமே அசியூம் பண்ணுறாங்க. எல்லார்ட்டையுமே இருக்குது. எப்படி என் பேக்கெட்டில் ஒரு முட்டாய் இருக்கோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட இந்த பிட்காயின் இருப்பதாக அவங்க நினைக்கிறாங்க. அந்த பிட்காயினை கொடுத்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? பொருட்கள் வாங்க விற்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படித்தான் பிட்காயின் மார்க்கெட் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ பிளாக் செயின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இந்த பிளாக் செயினில் இந்த பிட்காயின் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதான் பாகம் 3ல் பார்க்க போகிறோம். அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை மைனிங்கில் பல பிரச்சனைகள் இருக்குது. மைனிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் இன்னொரு நாள் பிறகு வரும். இந்த ஒரு காணொளி புரிஞ்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருக்கு, புரியலைன்னா 1க்கு 2 முறை கேட்டு பாருங்கள். எனக்கு வேணால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இதுதான்ப்பா பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சரியான வழிமுறையை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வியூஸ் கம்மியாக தான் இருக்கும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒதுக்கிடுவாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம வீடியோவை மட்டும் தேடி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் பல நாட்களுக்கு பிறகு, பல வருஷத்துக்கு பிறகு நம்மளை பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுக்காக மட்டும்தான் இந்த காணொளி. ஸோ உங்களுடைய பாராட்டு இப்போவே கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.